ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி தோற்று போயிடுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியான நெய் சோறும் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து எக் கறி பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நெய்யும் எண்ணெயும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பிறகு இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ நான் இது கூடவே 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து நான் கீரி தான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டீஸ்பூனில் நான் 2 டீஸ்பூனுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி நான் எடுத்திருக்கேன். சேர்த்து தான் நான் கைப்பிடி எடுத்திருக்கேன். அதையும் இதில் நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சில பேர் தக்காளி பழம் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் சேர்ப்பேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்குனா போதும், அது குழைவாக ஆகணும் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 டம்ளர் சேர்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நான் இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த 2 விசில் போதும். நான் 2 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், வாவ் சூப்பரான நமக்கு வந்து நெய் சோறு, பாய் வீட்டு நெய் சோறே தோற்றுருங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து இப்போ எக் கறி பண்ண போகிறேன். வாங்க அந்த ரெசிப்பியை நம்ம பார்க்கலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். எப்பொழுதுமே முட்டையை வேக வைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சா சீக்கிரம் முட்டை வெந்துடும். இப்போ இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய், எல்லாத்துலேயுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் முந்திரி, இதெல்லாமே சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெப்பர் இது 2த்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதிலே லைட்டாக உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த முட்டையை தோல் உரிச்சிட்டு அது 2 பீஸாக நம்ம கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு நம்ம லைட்டாக சாட்டே பண்ணி நம்ம வந்து முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதே மாதிரி கரம் மசாலாலாம் நான் சேர்த்துக்கிறேன். ஹோல் கரம் மசாலாவை சேர்த்தாச்சு. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருந்தேன் நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம வதக்கலாம். இது கூடவே கொஞ்சமான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனையில் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி பழம் தான் எடுத்திருந்தேன். தக்காளி பழத்துடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கும்ல, அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியே போதும். ஏன்னா நம்ம முட்டை கிரேவி தான் பண்ண போகிறது. ஸோ நிறைய தண்ணி விட வேண்டாம், ஒரு லிமிட்டாக தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு அப்படியே திக்காக கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, இப்போ அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. அந்த முட்டைக்கு மேலே வந்து கொஞ்சமாக அந்த கிரேவிலாம் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ முட்டை சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து மூடி போட்டு விடுறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த முட்டையில் இறங்கணும், அதுக்காக தான். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், வாவ் சூப்பராக நமக்கு வந்து முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவிடலாம். கண்டிப்பாக இந்த கீ ரைஸும் இந்த முட்டை கிரேவியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. செம்ம காம்பினேஷனுங்க இது. இப்போ திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த நெய் சோறும் இந்த முட்டை கிரேவியும் செஞ்சு கொடுங்க. செம்ம காம்பினேஷனுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த காம்போ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.